இப்படில என்ன நீங்க ரெடி ஆகலையா? நேரம் ஆகுதுல, சர்ச்சுக்கு போகணும். இன்னைக்கு ஈஸ்டர் வேற, அங்க இடமே இருக்காது. சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நானும் குளிக்க போலான்னு எழுமனே, அதுக்குள்ள பாரு நீ பெத்த இவா நான் குளிக்க போவேன்ட்டு என்னையும் குளிக்க விடாம அவளும் குளிக்காம இவ்வளவு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கா. இவள சொல்லு முதல்ல. ஏம்மா நான் ஒண்ணுமே பண்ணலம்மா, இவ தான் பெண்ணி போக விடாம இந்த கம்மல் எல்லாம் இருக்கா பாரு, இந்த சேலைக்கு இது மேட்ச் ஆகுதா பாரு, நீ என் நேரத்தை வீணாக்கிட்டு இப்ப ஓன்ட்டு இப்படி போட்டு கொடுக்க வச்சுக்க. இவ போய் சொல்றா. 2 பேரும் நேரத்தை வீணாக்காம போய் குளிங்கடி. என்ன அரை மணி நேரத்துல 2 பேரும் ரெடியா வரணும், இல்லைன்னா பிச்சு விடுவேன். இவ்வளவு 2 பேராச்சும் எலும்பி கிளம்பியிருக்காளுவ, அவன் என்ன நொறுங்கிட்டே தான் இருக்கான். அவனை போய் முதல்ல எழுப்பணும். ஒரு நல்ல நாளாவதுமா நேரத்துக்கு கிளம்புற அளவுல 3 இப்படிதான் இருக்கு. நான் பெத்தது என்னைக்குதான் அந்த 3க்கும் புத்தி வருமோ தெரியல. கல்யாண வயசு வந்துட்டு ஆனாலும் ஒரு எரும மாட்டுக்கும் அதிக வர மடக்கி. எப்படியோ நேரத்துக்கு வந்து மாஸ் அட்டன் பண்ணியாச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போவோம். ஏம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டாமா? அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். வாங்க மக்களே, எல்லாரும் சேர்ந்து ஈஸ்டர் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர் டு எவ்ரிபடி. ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். வாங்க வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஜெனியை வேற கூட்டிட்டு இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க போகணும். இந்த சம்மந்தம் அமைஞ்சா நல்லா இருக்கும். கடவுளே நீங்க தான் கூடவே துணையா இருந்து நல்லபடியா எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும். ஏமா எல்லா சண்டைக்கும் இந்த மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை நீ யாரையாவது கூட்டிட்டு வந்துருவியா? ஒரே தொல்லையா போச்சு உன்னியால. நான் இங்கிட்டு எல்லா சண்டைக்கும் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்தேன். நானே இந்த கஷ்ட நாட்கள்ல மாப்பிள்ளையை பார்க்க கூடாது, எப்போ ஈஸ்டர் வரும் மாப்பிள்ளையை பார்த்து சீக்கிரம் இந்த மே மாசம் கல்யாணம் முடிக்கலான்ட்டு இருந்தேன். அதுல நீ வேற இப்படி சொல்லு. ஜெனி அப்போ கண்டிப்பா நீ இந்த இடம் மாட்டிக்கிடுவான்னு தான் நினைக்கிறேன். அம்மா ஃபுல் பிளானோட இருக்காங்க. வீட்டுக்கெல்லாம் வரல, முதல்ல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நேரில் பார்த்து பிடிக்கணும். அதுக்கு பிறகு தானே மற்றதெல்லாம் பேசணும். அதனால வெளியே ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கேன். அங்கே வச்சு பார்த்து 2 பேரும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. என்ன ஹோட்டலுக்கா? நானும் சேலை கீழெல்லாம் கட்டிட்டு ஹோட்டலுக்குலாம் வரமாட்டேன், முதல்ல சொல்லிட்டேன். நான் நார்மலாக சும்மா ட்ரெஸ் தான் போட்டு வருவேன். சரின்னா கூட்டிட்டு போ, இல்லைன்னா வீட்டிலே இருக்கேன். இவ்வளோ ஒன்னி கூட்டிட்டு போவாங்கன்னு என்னைய பொண்ணு பார்க்க வரவ நீ தான் வரணும். ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ வா, அது மட்டும் போதும். ஆமாம், நீ நான் ஜெனி அப்பா நம்ம 4 பேரும் போயிட்டு வந்துடுவோம். என்ன ஆன்சி, நீ வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்க சரியா? சரிம்மா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாவளா? இல்லைங்க, எனக்கு இன்னும் ஒரு ஃபோனும் வரல. ஆனால் வந்திருக்க மாட்டாங்க. நாங்கள் முதல்ல வந்துட்டா வெளியே உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறோன்னு தான் சொன்னாங்க. அப்படின்னா இன்னும் வந்திருக்க மாட்டாங்களா தான் இருக்கும். அந்த ஏஜென்ட் அண்ணா வராங்க, அவங்க கூட தான் வராங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். வாங்க வாங்க, வழி கண்டுபிடிக்கிறதுல நேரம் ஆயிட்டோ? ஆமாம், அந்த வண்டிக்காரே அங்கே கொஞ்சம் சுற்றி கொண்டு போய் விட்டுட்டான். அதான் இறங்கி வர்றதுக்கு நேரமாயிட்டு. சரி சரி பரவாயில்ல, வாங்க உள்ள போய் பேசுவோம். வாங்க உள்ளே போய் பேசுவோம். வாங்க எல்லாரும் உட்காரலாமா? உட்காருவோம். அதுக்கு முன்னாடி நான் மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரும் யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். இந்த நிற்காங்களே இவங்க தான் மாப்பிள்ளை, பேர் டேவிட். ஹாய், நான் தான் டேவிட். இந்த கூட வந்திருக்காங்கல்ல அதான் மாப்பிள்ளையோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும். சோஸ்திரங்க, வாங்க உட்காருங்க. இது எங்க வீட்டுக்காரம்மா, அதான் பொண்ணு, அது பொண்ணோட கடைசி தம்பி. சரி என்ன நீங்கள் என்ன பேசணுமோ அதை பேசிக்கிடுங்க, நாங்கள் உட்காந்துருக்கேன். வாங்க தம்பி, நம்மளும் போய் உட்காந்துக்கிடுவோம். தம்பிமா போ, அவங்க கூட போய் உட்காந்துக்க. அம்மா அப்பவும் எல்லாம் பேசிட்டு வரோம். சரிம்மா. இதான் என் பையன் டேவிட். மற்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம். என்ன படிச்சிருக்கான், என்ன சம்பாதிக்கான், எங்கே வேலை பார்க்கான்ட்டு. மற்றபடி என் பையன்ட்டு நான் சொல்லலை, ரொம்ப நல்ல பையன், ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. கிரிக்கெட் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் போய் விளையாடுவான், மற்றபடி ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. நம்பி நீங்கள் உங்கள் பொண்ணு கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கிடுங்க. ஓகேங்க. நீங்கெல்லாம் தப்பா எடுத்துக்கலன்னா நான் அவங்க கூட கொஞ்சம் தனியா பேசலாமா? ஏன் பேசணுமா? சரி, நாங்களும் கொஞ்சம் அங்கே தள்ளி நிற்கும், நீங்கள் 2 பேரும் தனியாக பேசுங்க. ஏம்மா என்ன பேச? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவங்க ஏதாவது கேட்டால் பதில் சொல்லு. உனக்கு ஏதாவது கேட்கணுன்னா கேட்டுக்க. சரிம்மா. கொஞ்சம் தள்ளி போயா? நான் போகிறேன், நீ நல்லா பேசு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? புரியுது. நீங்க டெய்லி ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணி வேலைக்கு போறீங்களா? ஆமாம், டெய்லி ட்ரெயினில் தான் போயிட்டு வருவேன். சரி, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? எங்கள் அம்மா அப்பா டிசைட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. புரியுது. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? உங்கள் ஜாப் வந்து பேக் ஆஃபீஸ் ஒர்க்கா இல்லை ஃபீல்டில் உங்களுக்கு வேலை இருக்குமா? என்னோட ஒர்க் ஃபுல்லாகவே பேக் ஆஃபீஸில் தான். சரி, அப்போ நம்ம போகலாமா? எல்லாரும் நம்ம என்னதான் பேசிகிட்டு இருக்கோன்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே. அம்மா அம்மா. பேசிட்டீங்களா? பேசிட்டோம்மா. என்னாச்சுமா, என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் எல்லாம் வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன். சரி மௌலி. அப்புறம் என்ன, உங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா? என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அது நாங்கள் வீட்டுக்கு போய் கலந்து பேசி முடிவெடுத்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோன்னே. சரிம்மா, நான் மாப்பிள்ளை வீட்டில் அப்படியே சொல்லி அனுப்பி விட்டுறேன். சரியா?
நீங்கள் என்ன சொல்றியே, உங்களுக்கு பொண்ணு ஓகேவா? அது ஓகே மாதிரி தானே இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் பேசி எடுத்து சொல்றோம் உங்ககிட்ட. சீக்கிரம் கலந்து பேசி சொல்லுங்க, அப்போ தானே நம்ம அடுத்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். சரிண்ணே. இப்போ நம்ம கிளம்புவோமா? வீட்டுக்கு போய் மற்ற முடிவுலாம் எடுத்துக்கிடுவோம். சரிங்க வாங்க, அப்படியே சொல்லிட்டு கிளம்பிடுவோம். சரிங்க வாங்க, அப்படியே சொல்லிட்டு கிளம்பிடுவோம். நாங்கள் போயிட்டு வரோம். நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, அப்போ நம்மளும் கிளம்புவோமா? நேரத்தோட வீடு போயிட்டு வருவோம். சரிம்மா, வாங்க கிளம்புவோம். அண்ணே, நான் உங்களுக்கு எதனாலும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்ன? சரி தம்பி, எதுனாலும் சீக்கிரமாக சொல்லுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்து பேசுகிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும். சரிண்ணே, நாங்கள் போயிட்டு வரோம்.